NCP Stories Time. மலையடி வாரத்தோட கீழ்பகுதியில ஒரு அழகான காடு ஒன்று இருந்தது. அந்த காட்டுல சுஜிங்கிற ஒரு பறவை வாழ்ந்துட்டு வந்தது. அந்த சுஜிக்கு உழைப்புக்கு முக்கியத்துவம் கொடுக்கிற குணம் இருந்தது. அதனால சுஜி அடுத்தவங்களை எப்பவும் நம்பாம தன்னையும் தன்னுடைய உழைப்பையுமே முழுசா நம்பி இருந்தது. அதனால சுஜி எப்பவுமே எந்த சூழ்நிலையிலையும் வீட்டுல இருக்கிறதே இல்ல. சுஜி என்னதான் கஷ்டப்பட்டு பணங்களையும் தேவையான பொருள்களையும் சேமிச்சு வச்சிருந்தாலும் அது தன்னுடைய உழைப்ப மட்டும் விடவே இல்லை. அதனால சுஜி தினமும் காலையில வேலைக்கு போயிடும். மாலை பொழுது ஆனதும் அன்னைக்கு அதுக்கு கிடைச்ச வருமானத்தோட வீடு திரும்பும். அப்படி அன்னைக்கு கிடைச்ச அந்த வருமானத்துல ஒரு பகுதிய உணவுக்காக ஒதுக்கிட்டு மீதி பணங்களை தன்னுடைய சேமிப்பா வைக்கும். இதுவே சுஜிக்கு அனுதினமும் வேலையா இருந்துச்சு. இப்படி இருக்க சுஜியினுடைய வீட்டுக்கு பக்கத்துல ஒரு காகங்கள் குடும்பமும் இருந்தது. அந்த காகங்கள் குடும்பத்துல காலு காகம், அதனுடைய மனைவி ராணி காகம், அப்புறம் அவங்களோட பிள்ளை, இப்படி 3 பேரும் ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு வந்தாங்க. ஆனா இந்த காகங்களுக்கு உழைக்கிறதுல கொஞ்சம் கூட இஷ்டம் இல்ல. ஆனா அதற்கு பதிலா அவங்க கிட்ட அவங்களோட முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த நிறைய பணங்கள் இருந்தது. அதனால அந்த காகங்களுக்கு வேலை செஞ்சு சம்பாதிக்கணுங்கிற எந்த அவசியமும் இல்லாம இருந்தது. அதனால அந்த காகங்கள் வேலை எதுவும் செய்யாம தன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த பணத்தை சந்தோஷமா செலவு பண்ணிக்கிட்டு எந்த கவலையும் இல்லாம ஆடம்பரமா வாழ்ந்தாங்க. இப்படியே நாட்களும் ஓடிட்டு இருந்துச்சு. ஒரு நாள் சுஜி அந்த காகங்களுடைய வீட்டுக்கு வந்துச்சு. காலு அண்ணா, நம்ம காட்டுல குளிர்காலம் தொடங்கிட்டு இருக்கு. அது மட்டும் இல்லாம இன்னும் கொஞ்ச நாள்லயே நம்ம காட்டுல பனிமழையும் பெய்ய தொடங்கிடும். இந்த சமயத்துல இருக்கிறதையும் செலவழிக்கிறது ரொம்ப தப்பு. நீங்க இப்படி எந்த வேலையுமே செய்யாம இருக்கிறதையே செலவு பண்ணிட்டு இருந்தா ஒரு நாள் ரொம்ப கஷ்டப்பட வேண்டியிருக்கும். அதனால நீங்க இனிமேல் உழைச்சு சம்பாதிச்சீங்கன்னா இந்த சந்தோஷம் உங்களுக்கு எப்பவும் நிரந்தரமா இருக்கும் அப்படின்னு அந்த காகங்களுக்கு நல்ல அறிவுரைய சுஜி சொன்னுச்சு. ஆனாலும் இந்த நல்ல அறிவுரைகளை காதுல வாங்காத அந்த காகங்கள், ஏய் முட்டாள் குருவியே, உனக்கு என்ன மூளை கீழே கெட்டு போச்சா என்ன? யாருக்கிட்ட வந்து என்ன பேசணும்னு தெரியாம பேசிட்டு இருக்க? என் வீட்டை பார். என் வீட்டுல எவ்வளவு பணங்களோ எவ்வளவு உணவுகளும் நாங்க வச்சிருக்கோம். அப்படி இருக்கும்போது நாங்க எதுக்காக வேலைக்கு வந்து சம்பாதிக்கணும்? அது மட்டும் இல்ல, எங்களுடைய முன்னோர்கள் நாங்க சந்தோஷமா இருக்கிறதுக்காக தான் இவ்வளவு எங்களுக்கு சேர்த்து வச்சிருக்காங்க. இந்த பணங்களை நாங்க எவ்வளவு செலவு பண்ணாலும் அது தீர்ந்தே போகாது. எங்களுடைய வாழ்நாள் முழுக்க இந்த பணம் எங்க கிட்ட இருந்துட்டே இருக்கும். நாங்களும் உழைக்காம சந்தோஷமா வாழுவோம். ஆனா உனக்கு தான் அந்த கொடுப்பனை இல்லை. அது சரி, உன்னுடைய முன்னோர்கள் யாராவது உனக்கு பணம் சேர்த்து வச்சிருந்தா நீ அதை அனுபவிச்சிருப்ப. ஆனா உனக்கு தான் அந்த பாக்கியமே இல்லையே. உன்னுடைய முன்னோர்களும் உன்ன மாதிரி கஷ்டப்பட்டாங்களோ என்னவோ, அவங்கள பார்த்து நீயும் கஷ்டப்படுற. உன்ன சொல்லி குத்தம் இல்ல. ஆனா அதுக்காக அறிவுரை சொல்றேங்கிற பேர்ல எங்களுடைய நிம்மதியை கெடுக்காத. உன்ன மாதிரி குருவிக்கெல்லாம் எங்க வீட்டுக்குள்ள வர்றதுக்கே தகுதி இல்ல. ஏதோ பக்கத்து வீடா போயிட்டேங்கிற பாவத்துக்காக உன்னை வீட்டுக்குள்ள அனுமதிச்சிட்டு இருக்கோம். இனிமே இந்த மாதிரி அறிவுரை சொல்றேன்னு எங்க நிம்மதியை கெடுக்க நினைச்சு எங்க வீட்டுக்குள்ள வந்தேன்னா அதுக்கப்புறம் எங்க வீட்டுக்குள்ளேயே அனுமதிக்க மாட்டோம். நான் நல்ல மூட்ல இருக்கும் போதே மரியாதையா வெளியில போயிடு அப்படின்னு சுஜிய ராணிக்காகவும் அசிங்கப்படுத்தி அனுப்பிடுச்சு. அப்புறம் வழக்கம் போல சுஜி சந்தோஷமா தன்னுடைய வேலைகளை பார்க்க ஆரம்பிச்சது. சுஜி தினமும் காட்டுக்கு போய் அங்க கிடைக்கிற சின்ன சின்ன குச்சிகளை சேகரிச்சு அந்த விறகு குச்சிகளை சந்தைக்கு எடுத்துட்டு போய் விற்பனை செஞ்சு அதன் மூலம் வர வருமானத்துல தன்னுடைய வாழ்க்கைய சந்தோஷமா வாழ்ந்துச்சு. மறுபுறத்துல அந்த காகங்கள் எந்த வேலைக்கும் போகாம தினமும் தான் வீட்டுல இருக்கிற பணங்கள் மூலம் நிறைய பழங்கள் வாங்கி வயிறு நிறைய சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்து வந்தாங்க. இப்படியே நாட்கள் கடந்து போக ஆரம்பிச்சது. சுஜி இப்படி தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சதாலையும் அந்த பணங்களை சரியா சேமிச்சதாலையும் சுஜியினுடைய வீட்டுல நிறைய பணங்கள் சேர ஆரம்பிச்சது. ஆனாலும் சுஜி எந்த தலைகணமும் இல்லாம தினமும் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிக்கவும் செஞ்சது. மறுபுறத்துல அந்த காகங்கள் எந்த வேலைக்கும் போகாம ஒரே இடத்துல உட்கார்ந்து அந்த பணங்களை செலவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. இப்படி நாட்கள் செல்ல செல்ல அந்த காகங்களுடைய
காகங்களுடைய வீட்டுல இருந்த உணவுப் பொருட்கள் தீர ஆரம்பிச்சது. கொஞ்ச நாட்கள்லயே அவங்க முன்னோர்கள் சேர்த்து வச்சிருந்த பணங்களும் கொஞ்சம் கொஞ்சமா கரைய ஆரம்பிச்சது. ஆனா அப்பவும் அந்த காகங்கள் அத பத்தி கொஞ்சம் கூட யோசிக்காம வழக்கம் போலவே இருக்கிறத செலவு பண்ணி சந்தோஷமா வாழ்ந்தாங்க. ஒரு நாள் அந்த காகங்களுடைய வீட்டுல ஒரே ஒரு பணப்பை மட்டும்தான் இருந்துச்சு. அத பார்த்து ராணிக்காகவும் அதிர்ச்சி அடைஞ்சிச்சு. ஐயோ என்னங்க, நம்மளுடைய வீட்டுல இருந்த பணம் எல்லாம் எப்படி செலவாச்சுன்னே தெரியல. இப்போ நம்மளுடைய வீட்டுல இந்த ஒரே ஒரு பணப்பை மட்டும்தான் இருக்கு. இந்த ஒரே ஒரு பணப்பைய வச்சு நாம எப்படிங்க நம்மளுடைய வாழ்க்கையை நடத்துறது? அட என்ன ராணி, நீ இதுக்கு போய் வருத்தப்படுறியே? ஒரே ஒரு பணப்பைன்னு சொல்றியே, அந்த பணப்பையில எவ்வளவு பணங்கள் இருக்குன்னு உனக்கு தெரியுமா? அந்த பணங்களை வச்சு நாம இன்னும் ஒரு மாசத்துக்கு நிம்மதியா சாப்பிடலாம். சரிங்க, ஒரு மாசத்துக்கு நிம்மதியா சாப்பிடலாம். ஆனா ஒரு மாசத்துக்கு அப்புறம் நாம என்ன செய்யறது? அட இது ராணி, இது கூடவா எனக்கு தெரியாது? நான் இதுக்காக தான் நம்மளுடைய வீட்டுக்கு வெளியில பழச்செடிகளை வச்சிருக்கேன். நம்மளுடைய அந்த பழச்செடியில நிறைய செடி பழங்கள் இருக்கு. நம்மளுடைய பணங்கள் முழுசா செலவானா என்ன, அந்த செடியில இருக்கிற பழங்களே நமக்கு போதுமானதா இருக்கும். அதனால நீ எது நினைச்சும் கவலைப்படாம எப்பவும் போல சந்தோஷமா இரு அப்படின்னு சொன்னது காலுக்காகும். அப்படி அந்த காகங்கள் எந்த கவலையும் இல்லாம எதை பத்தியும் யோசிக்காம இருந்த பணங்களையும் செலவு பண்ணிட்டாங்க. நண்பர்களே, இந்த கதையில் இருந்த கேள்விகள் இந்த வீடியோவோட முடிவுல கேட்கப்படும். அந்த கேள்விகளுக்கான பதில நீங்க கமெண்ட்ல சொல்லுங்க. சரியான பதில சொல்ற நபர்களுடைய பெயர் அடுத்த வீடியோல இடம்பெறும். பாக்குறதுதான் பாக்குறீங்க, அப்படியே நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க. அந்த சமயம் அந்த காட்டுல குளிர்காலமும் ஆரம்பிச்சது. அப்புறம் கொஞ்சமா பனிகள் பெய்யவும் தொடங்குனுச்சு. என்னங்க, நம்ம கிட்ட இருந்த மொத்த பணமும் இப்போ செலவாயிடுச்சு. நம்ம கிட்ட கடைசியா இப்ப இருக்கிறது இந்த பழச்செடிகள் தான். ஆனா இந்த பழச்செடிகள் நமக்கு கடைசி வர உதவுன்ற நம்பிக்கை எனக்கு இல்ல. அதனால நான் இனிமேல் ஏதாவது வேலைக்கு போகலான்னு நினைக்கிறேன் அப்படின்னு சொன்ன ராணிக்காகவும் தான் வீட்டுல இருந்து வெளியில வந்துச்சு. ஆனா அப்போ காட்டுல கொஞ்சமா பனிமழை பெஞ்சதால அந்த காடு முழுக்க ரொம்ப குளிர்ச்சியா இருந்துச்சு. அது மட்டும் இல்லாம அந்த கொஞ்சம் குளிர கூட ராணிக்காகத்தால தாங்கிக்க முடியல. குளிர தாங்கிக்க முடியாத ராணிக்காகவும் ஐயோ இப்படி குளிருதே, இந்த குளிர்ல நான் எப்படி வேலை செஞ்சு எப்படி சம்பாதிக்க? இல்ல இல்ல, இது ஒத்தே வராது. என்னுடைய கணவர் காலு சொன்ன மாதிரி இருக்கிற பழங்களை சாப்பிட்டுட்டு காலத்தை கழிக்க வேண்டியதுதான். எப்படியோ ஒரு வழியா இந்த குளிர்காலம் எல்லாம் முடிஞ்ச பிறகு அதுக்கப்புறமா நான் வேலைக்கு போய் சம்பாதிச்சுக்கிறேன் அப்படின்னு நினைச்சது அந்த ராணிக்காகவும். அப்புறம் திரும்ப அந்த காகங்கள் எந்த வேலைக்கும் போகாம இருக்கிற பழங்களை சாப்பிட்டு வாழ்ந்தாங்க. அப்படி தினமும் ராணிக்காகமும் காலுக்காகமும் சேர்ந்து தங்களுடைய செடிகள் இருக்கிற செரி பழங்களை காலையிலேயே பறிச்சிடுவாங்க. அப்புறம் அந்த பழங்களை வயிறு நிறைய சாப்பிட்டுட்டு அந்த நாள் முழுக்க சந்தோஷமா தூங்கி ஓய்வெடுப்பாங்க. இப்படி எதை பத்தியுமே யோசிக்காம அந்த காகங்கள் தங்களுடைய வாழ்க்கைய வாழ்ந்து வந்தாங்க. ஆனா அதே சமயம் மறுபுறத்துல சுஜியோ தன்னுடைய மனசுல இப்படி நினைச்சது, அட கடவுளே, அதற்குள்ள பனிமழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சே, இப்போ நான் என்ன செய்வேன்? ஆனாலும் பரவாயில்ல, இப்போ பனிமழை கொஞ்சமா தான் பெய்யுது, அதனால குளிரும் கொஞ்சமா தான் இருக்கு. ஒரு விதத்துல இதுவும் எனக்கு நல்லதுதான். நான் இந்த நேரத்துல இந்த கொஞ்சம் குளிர நான் கொஞ்சம் பொறுத்துக்கிட்டு உழைக்கலாம். அப்படி நான் உழைச்சேன்னா என்னுடைய எதிர்கால வாழ்வாதாரத்துக்கு நான் கொஞ்சம் சேமிக்கலாம் அப்படின்னு நினைச்ச சுஜி அந்த குளிர ஒரு பொருட்டா கூட நினைக்காம அந்த குளிரையும் தாங்கிக்கிட்டு கஷ்டப்பட்டு உழைச்சது. இப்படியே சில நாட்கள் போனுச்சு. சில நாட்களுக்கு அப்புறம் அந்த காகங்களுடைய வீட்டுல இருக்கிற பழச்செடிகள்ல இருக்கிற மொத்த பழங்களும் காலியானுச்சு. என்னங்க, நான் தான் அப்பவே சொன்னேன்ல ஏதாவது ஒரு வேலைக்கு போய் கொஞ்சமாவது சம்பாதிக்கலான்னு. ஆனா நீங்க தான் என் பேச்ச கேட்கல. இப்போ பாத்தீங்களா, இருக்கிற பணம் எல்லாம் காலி ஆயிடுச்சு. சரி பரவாயில்ல, பழங்களை வச்சாவது நம்மளுடைய வாழ்க்கையை நடத்தலான்னு பார்த்தா இந்த குளிர்காலம் முடியறதுக்குள்ள எல்லா பழங்களும் காலி ஆயிடுச்சு. குளிருக்கு முன்னாடியாவது கொஞ்சமாவது உழைச்சு சம்பாதிச்சிருக்கலாம். ஆனா இப்போ இந்த கொற்ற இந்த பணியில நம்ம எப்படிங்க சம்பாதிக்கிறது? ஆனாலும் நமக்கு இப்போ வேற வழியே இல்ல. சுஜிய பாத்தீங்க, இந்த குளிர்ல கூட அவ எப்பவும் போல வேலை பார்த்து சம்பாதிக்கிறா. அது மாதிரி நாமளும் இனி வேலைக்கு போய் சம்பாதிச்சுதான் ஆகணும் போல. அட விடு ராணி, இப்பவும் என்கிட்ட ஒரு நல்ல ஐடியா இருக்கு. நாம அந்த ஐடியாவை ஃபாலோ பண்ணி உழைக்காம சந்தோஷமா வாழ முடியும். அப்படியா? அது என்ன ஐடியா? அப்படின்னா அந்த ஐடியாவை உடனே சொல்லுங்க.
இப்போ என்ன, நம்ம வீட்டுல இருந்த பழச்செடிகள்ல உள்ள பழங்கள் தானே காலியாயிருக்கு. ஆனா சுஜினுடைய வீட்டுல இருக்கிற பழச்செடியில எந்த பழங்களும் காலியாகல. பழங்களும் நிறையவே இருக்கு. அதனால சுஜி வேலைக்கு போற சமயங்கள்ல நாம அந்த பழங்களை பறிச்சுட்டு வந்து சாப்பிடலாம். அப்புறம் கொஞ்ச நாள்ல காட்டுல இந்த பனிமழை பெய்யறதும் நின்னுடும், குளிர்காலமும் முடிஞ்சிடும். அதுக்கப்புறம் என்கிட்ட கைவசம் நிறைய ஐடியா இருக்கு. நாம அந்த ஐடியாவை எல்லாம் வரிசையா ஃபாலோ பண்ணி சந்தோஷமா வாழலாம். நம்ம வாழ்நாள் முழுக்க வேலைக்கு போய் சம்பாதிக்கணுங்கிற எந்த அவசியமும் கிடையாது அப்படின்னு சொன்னது காலுக்காகும். இப்படி அந்த காகங்கள் இந்த சூழ்நிலையில கூட உழைக்கிறத பத்தி யோசிக்கவே இல்லை. இப்படியே நாட்கள் போக போக அந்த காட்டுல பனிமழை ரொம்ப அதிகமா பெய்ய ஆரம்பிச்சது. வீட்டை விட்டு யாரும் வெளியில வர முடியாதுன்ற அளவுக்கு பனிமழை பெய்ய ஆரம்பிச்சது. அட, காட்டுல ரொம்ப பனிமழை பெய்ய ஆரம்பிச்சிடுச்சு. பனி அதிகமா பெய்யறதால குளிரும் அதிகமா இருக்கு. இதுக்கு மேல என்னால வீட்டை விட்டு வெளியிலேயே போக முடியாதுன்னு நினைக்கிறேன். ஆனாலும் எனக்கு அதை நினைச்சு எந்த கவலையும் இல்லை. ஏன்னா இப்போ என்கிட்ட சரியான வாழ்வாதாரம் இருக்கு. இந்த வாழ்வாதாரம் இந்த குளிர்காலத்துக்கு எனக்கு போதுமானதா இருக்கும். இதை வச்சு நான் என்னுடைய வீட்டுல சந்தோஷமா இருப்பேன் அப்படின்னு நினைச்ச சுஜி தன்னுடைய வீட்டுல ரொம்பவே சந்தோஷமா இருந்துச்சு. மறுபுறத்துல அந்த காகங்களோ சுஜியினுடைய வீட்டுல இருந்த அந்த பழச்செடிகளை மட்டுமே நம்பி இருந்தாங்க. ஆனா அந்த காகங்களுக்கு அதுவும் நிரந்தரமா இல்ல. சில நாட்கள்லயே சுஜியினுடைய வீட்டுல இருந்த அந்த செடிகளும் முழுமையா காலியானது. அட, என்னங்க இப்படி ஆயிடுச்சு? நீங்க சொன்ன மாதிரி அந்த சுஜியினுடைய செடியில இருந்த பழங்கள் இந்த குளிர்காலம் முடிகிற வரைக்கும் வரும்னு நினைச்சோம். ஆனா இப்படி கொஞ்ச நாள்லயே அந்த பழங்களும் முடிஞ்சிருச்சு. இனிமே நம்ம என்னங்க செய்யறது? அட, அதை விட ராணி, நம்மளுடைய முன்னோர்கள் நமக்கு இவ்வளவு சேமிச்சு வச்சிருந்தே இப்போ இந்த அவசரத்துக்கு நம்ம கிட்ட எதுவும் இல்ல. ஆனா அந்த சுஜிக்கு அது கூட இல்ல. பாவம், அவ எவ்வளவு கஷ்டப்படுறாளோ தெரியலையே. அது நினைச்சாலே எனக்கு ரொம்ப சிரிப்பா வருது. அட ஆமாங்க, நீங்க சொல்றதும் சரிதான். நம்ம கிட்ட எவ்வளவோ இருந்தும் இந்த ஆபத்து நேரத்துல நம்ம கிட்ட கொஞ்சம் கூட இல்ல. ஆனா அந்த சுஜிக்கு முன்னோர்கள் கூட எதுவுமே சேர்த்து வைக்கல. அப்படி இருக்க இந்த நேரத்துல அவ நிலைமை என்னவா இருக்கும்னு நினைச்சாலே எனக்கும் சிரிப்பா தான் இருக்கு. சரி சரி, வாங்க நம்ம 2 பேரும் போய் அவ வீட்டுல எப்படி கஷ்டப்படுறான்னு பாத்துட்டு வரலாம் அப்படின்னு பேசிக்கிட்ட இந்த 2 காகங்களும் சுஜியினுடைய வீட்டுக்கு வெளியில இருந்து ஜன்னல் வழியா சுஜிய கண்காணிச்சாங்க. ஆனா சுஜியோ அவங்க நினைச்ச மாதிரி இல்லாம நிறைய பணங்களை சேமிச்சு வச்சிருந்தது. அது மட்டும் இல்லாம சுஜி கிட்ட தேவைக்கு அதிகமாவே நிறைய உணவுப் பொருட்களும் இருந்துச்சு. சுஜி எதை பத்தியும் எந்த கவலையும் இல்லாம தங்கிட்ட இருந்த உணவுகளை சாப்பிட்டு நிம்மதியா ஓய்வெடுத்துச்சு. இதையெல்லாம் பார்த்த காகங்களுக்கு அப்போதான் ஒரு விஷயம் புரிஞ்சுது. என்னங்க இது, நாம ஒண்ணு நினைச்சா நடக்கிறது வேற ஒண்ணா இருக்கு. நாம நினைச்ச மாதிரி இல்லங்க. நான் கூட அந்த சுஜிய முட்டாள்னு நினைச்சேன். கொட்டுற பணியில கூட தினமும் வேலைக்கு போய் சம்பாதிக்கிறாளே, இவகிட்ட ஒண்ணுமே இல்ல போல, அதனாலதான் இப்படி எல்லாம் கஷ்டப்படுறா. ஆனா நமக்கு அந்த கவலை எல்லாம் இல்லன்னு நினைச்சேன். ஆனா நாம நினைச்ச மாதிரி இல்ல. அவ வீட்டுல எவ்வளவு பணங்கள் இருக்கு, எவ்வளவு உணவுப் பொருட்கள் இருக்கு. அடியாத்தி, என்னால இதை நம்பவே முடியல. அதை பத்தி தான் ராணி நானும் யோசிச்சிட்டு இருக்கேன். இவ்வளவு சீக்கிரமாவே இந்த பழங்கள் காலியாகும்னு நான் நினைச்சு பார்க்கல. ஒரு காலத்துல நம்முடைய வீட்டுல எவ்வளவு பணங்கள் இருந்தது. அந்த பணங்களை எல்லாம் நம்முடைய முன்னோர்கள் எப்படி சேமிச்சிருப்பாங்கன்னு எனக்கு இப்போதான் புரியுது. நம்மள மாதிரியே அவங்க எந்த வேலைக்கும் போகாம வீட்லயே உட்கார்ந்து நிம்மதியா சாப்பிட்டுட்டு இருந்திருந்தா அவ்வளவு பணங்களையும் அவங்களால சேமிச்சிருக்க முடியாது. அவங்க கஷ்டப்பட்டு உழைச்சதாலதான் அவங்களால சேமிச்சு வைக்க முடிஞ்சிருக்கு. ஆனா நாம அதை கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம அவங்க கஷ்டப்பட்டு சம்பாதிச்சு வச்ச எல்லா பணத்தையும் யோசிக்காம செலவழிச்சிட்டோம். அவ்வளவு பணங்களும் எப்படி காலி ஆனிச்சுன்னே எனக்கு தெரியல அப்படின்னு சொல்லி காலுக்காகவும் ரொம்ப வருத்தப்பட்டுச்சு. ஆனாலும் அந்த காகங்களால அந்த பணியில எதுவுமே செய்ய முடியல. வேற வழி இல்லாத அந்த காகங்கள் பசியில வாட ஆரம்பிச்சாங்க. ஆனா அதே சமயம் மறுபுறத்துல சுஜி எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்துச்சு. தாங்கிட்ட இருக்கிறத சாப்பிட்டு அடுத்த நாளை பத்தி எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்துச்சு. அம்மா, எனக்கு ரொம்ப பசியா இருக்கு. எனக்கு பசியால மயக்கமா வருது. இப்போ எனக்கு சாப்பிட்டே ஆகணும். ஏதாவது பண்ணுங்க. என்னால
சொன்னாங்க. நம்ம குழந்தை சொல்றத கேட்டீங்களா? நம்ம குழந்தைக்கு பசியில மயக்கமே வந்துடுச்சு. இப்பவும் நாம நம்ம குழந்தைக்கு உணவு எதுவும் கொடுக்கலன்னா நம்ம குழந்தை இறந்தே போயிடும். அதனால சீக்கிரமா ஏதாவது செய்யுங்க. ஆமா ராணி, நம்மளால கூட சாப்பிடாம கொஞ்ச நாள் தாக்கு பிடிக்க முடியும். ஆனா நம்மளுடைய குழந்தையால அப்படி இருக்க முடியாது. எத்தனையோ நாட்கள் நாம அந்த சுஜிய அவமானப்படுத்தி அனுப்பியிருக்கோம். அப்படி இருக்க இப்போ எப்படி நாம அந்த சுஜி கிட்ட போய் உதவி கேக்குறது? இல்லங்க, அதெல்லாம் நினைச்சு நாம இப்ப கௌரவம் பார்த்துட்டு இருந்தா நம்மளுடைய குழந்தைய நம்ம இழந்துடுவோம் அப்படின்னு சொல்லி ரொம்ப வருத்தப்பட்டுச்சு ராணிக்காகவும். வேற வழி இல்லாத அந்த 2 காகங்களும் சுஜி கிட்ட போய் உதவி கேட்டாங்க. சுஜி, எங்களுடைய குழந்தை இப்போ இறந்து போற நிலைமையில இருக்கு. நீ தான் இப்போ எங்களுக்கு உதவி செய்யணும். உன்னை விட்டா எங்களுக்கு வேற வழி தெரியல அப்படின்னு சொல்லி சுஜி கிட்ட உதவி கேட்டாங்க. சுஜியும் அந்த காகங்களை தன்னுடைய வீட்டுக்குள்ள அனுமதிச்சுது. சொல்லுங்க ராணியக்கா, என்னாச்சு? நான் உங்களுக்கு என்ன உதவி செய்யணும்? என்னால முடிஞ்ச உதவிய நான் உங்களுக்கு கண்டிப்பா செய்யறேன். இப்போ உங்களுக்கு என்ன உதவி வேணும் அப்படின்னு கேட்டது சுஜி. சுஜி, நீ அப்பவே எங்களுக்கு நல்ல அறிவுரைகளை சொன்ன. ஆனா நாங்க தான் அதை ஏத்துக்கல. நீ அன்னைக்கு சொன்ன அறிவுரைகள் எல்லாம் எங்களுக்கு இப்போதான் புரியுது. நீ சொன்ன அறிவுரைகளை நாங்க அப்பவே கேட்டிருந்தா நிச்சயமா எங்களுக்கு இந்த நிலைமை வந்திருக்காது. ஆனா நாங்க உன் பேச்சு கேட்காம எந்த வேலைக்கும் போகாம எங்களுடைய முன்னோர்கள் கஷ்டப்பட்டு சேர்த்து வச்சத வீண் செலவு பண்ணிட்டோம். இப்போ எங்க கிட்ட ஒண்ணுமே இல்லை. நாங்க செஞ்ச தப்புக்காக நாங்க எத்தனை நாட்கள் வேணாலும் பட்னி இருக்கலாம். ஆனாலும் எங்களுடைய குழந்தை பசியால ரொம்ப கஷ்டப்படுறத எங்களால தாங்கிக்க முடியல. இதுக்கு மேலேயும் எங்க குழந்தை சாப்பிடாம இருந்தா நிச்சயமா எங்க குழந்தை இறந்து போயிடும். இப்ப மட்டும் இந்த பனி பெய்யாம இருந்தா நாங்களே கஷ்டப்பட்டு உழைச்சி எப்படியாவது எங்க குழந்தைக்கு உணவு கொடுத்துருவோம். ஆனா இந்த பனியில எங்களால வெளியில கூட போக முடியல. அப்படி நாங்க போனா இந்த பனிலேயே இறந்து போக கூட வாய்ப்பு இருக்கு. அதனால நீ கொஞ்சம் பெரிய மனசு பண்ணி இந்த பனிமழை பெஞ்சு முடிக்கிற வரைக்கும் எங்களுக்கு இல்லைனாலும் எங்க குழந்தைக்கு மட்டும் நீ உணவு கொடுத்தா போதும். நீ செய்ய போற இந்த உதவிக்கு நாங்க வாழ்நாள் முழுக்க நன்றியோட இருப்போம் அப்படின்னு கெஞ்சி உதவி கேட்டது ராணிக்காகும். ராணிக்கா, உங்களுடைய கஷ்டம் எனக்கு நல்லாவே புரியுது. நீங்க என்னதான் ஒரு காலத்துல தப்பு பண்ணியிருந்தாலும் அந்த தப்பை எப்போ உணர்ந்து நீங்க திருந்தினீங்களோ அப்பவே உங்களை அந்த கடவுள் மன்னிச்சிட்டாரு. நான் உங்களுக்கு நிச்சயமா உதவி செய்யறேன். உங்க குழந்தைக்கு மட்டும் இல்ல, உங்களுக்கும் இந்த பனிமழை பெஞ்சு முடிக்கிற வரைக்கும் நான் உணவு தர்றேன். நீங்க 3 பேரும் என்னுடைய வீட்டுக்கு வந்துடுங்க. நாம எல்லாரும் இந்த பனிமழை பெஞ்சு முடிக்கிற வரை ஒன்னா சேர்ந்து சந்தோஷமா இருக்கலாம். அப்புறம் அந்த காகங்கள் குடும்பம் பனிமழை பெஞ்சு முடிக்கிற வரைக்கும் சுஜியினுடைய வீட்டுல தங்கினாங்க. சுஜியும் தன்னுடைய உணவுகளை அந்த காகங்கள் குடும்பம் கூட பகிர்ந்துக்கிச்சு. அப்புறம் காலுக்காகவும் ராணிக்காகவும் அவங்களுடைய குழந்தை 3 பேரும் சுஜி கொடுத்த உணவுகளை சாப்பிட்டு சந்தோஷமா வாழ்ந்தாங்க. அப்புறம் ஒரு வழியா பனிமழையும் பெஞ்சு முடிஞ்சது. அந்த காடு திரும்ப இயல்பு நிலைக்கு மாறிடுச்சு. அப்புறம் தன்னுடைய தவற உணர்ந்த அந்த காகங்களும் உழைச்சு சம்பாதிக்க முடிவு செஞ்சாங்க. காலுக்காகவும் மற்றும் ராணிக்காகவும் 2 பேரும் காலையில ஒன்னா சேர்ந்து வேலைக்கு போனாங்க. மாலை பொழுது ஆனதும் 2 காகங்களும் அன்னைக்கு அவங்களுக்கு கிடைச்ச வருமானத்தோட வீடு திரும்பினாங்க. அப்புறம் சேமிப்பினுடைய அவசியத்தை புரிஞ்சுக்கிட்ட அந்த காகங்கள் தங்களுடைய வருமானத்துல ஒரு பகுதியை உணவுக்காகவும் மற்றொரு பகுதியை தன்னுடைய சேமிப்பாகவும் வச்சாங்க. அப்படி அவங்க சரியான முறையில சேமிச்சதால கொஞ்ச நாள்லயே நிறைய பணங்களை சேமிச்சாங்க. அதுக்கப்புறம் எதிர்காலத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லாம அந்த காகங்களும் சந்தோஷமா வாழ்ந்தாங்க. நண்பர்களே, நாம இன்னைக்கு இந்த கதையின் மூலம் உழைப்பினுடைய அவசியத்தை தெரிஞ்சுக்கிட்டோம். நம்ம கிட்ட எவ்வளவுதான் பணம் இருந்தாலும் நாம உழைக்காம அதை செலவு பண்ணும்போது ஒரு நாள் நாம அது எல்லாத்தையும் எழுந்து கஷ்டப்படுற காலம் வரும். அதே சமயம் நம்ம உழைச்சி அதை சேமிக்கும் போது அது நமக்கு எல்லா சூழ்நிலையிலையும் கை கொடுக்கும். அந்த காகங்கள் தன்னுடைய முன்னோர்கள் சேர்த்து வச்சது தனக்கு போதும்னு நினைச்சு உழைக்காம செலவு பண்ணதால அது சீக்கிரமாவே தீர்ந்து போயிடுச்சு. அதனாலதான் அந்த காகங்களுக்கு கஷ்டப்படுற நிலைமையும் வந்துச்சு. ஆனா அதே சமயம் சுஜி என்னதான் நான் சேமிச்சு வச்சிருந்தாலும் எந்த தலைகணமும் இல்லாம கஷ்டப்பட்டு உழைச்சது. அதனாலதான் சுஜி தன்னுடைய எதிர்காலத்தை குறிச்சு எந்த கவலையும் இல்லாம சந்தோஷமா இருந்துச்சு. அதனால நண்பர்களே, நாமும் இனிமேல் உழைக்க கத்துக்கணும்.
சப்ஸ்கிரைபர் உங்களுக்கான நேரம். புஷ்பா டேவிட், சுரேஷ், பெருமாள், லவ்லி தேவக்ஸ்ரீ, அப்புறம் யூசர் ஐடியிலேருந்து 2 பேர் கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பரத் கோகுல், பிரியா, கீதன், மாலா சரவணா, ரூபி ஜான்சிராணி, அப்புறம் யூசர் ஐடியிலேருந்து கமெண்ட் பண்ணியிருக்கீங்க. பாலாஜி, டி தருண், கிறிஸ்டின் வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ், பிட்டோஸ், அக்ஷா அதில் அமனி, ஹாய் கீதா ரித்திகா, சுஜித்ரா பாரதி, ஹாய் இனாரா குட்டி, கலையரசன், இனியா, தாஸ், பரதன் நாராயணன், அமுல் தேவி, தினேஷ் குமார், ஞானமோனி, கவிக்குட்டி, நிவேதிதா கனிஷ்கா, சுசீலா, சரண்யா, உங்கள் அனைவருக்கும் எனது மனமார்ந்த வாழ்த்துக்கள். இன்றைய கேள்விக்கான நேரம். சுஜி தனது வீட்டு அலமாரியில் இறுதியாக எத்தனை பணப்பைகளை சேமித்து வைத்திருந்தது? இந்த கேள்விக்கு சரியான ஆன்சர் உங்களுக்கு தெரிஞ்சதுன்னா கமெண்ட்ல சொல்லுங்க. உங்களுடைய பெயரும் நெக்ஸ்ட் வீடியோல வரும். இதுவரை நீங்கள் அனைவரும் அளித்து வரும் அன்பிற்கும் ஆதரவிற்கும் மிக்க நன்றி. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா நம்ம சேனலை லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்போர்ட் பண்ணுங்க. தேங்க்ஸ் ஃபார் யுவர் வாட்சிங்.